பேரண்டிங் பற்றி இந்த நாளில் உங்களோடு நாங்கள் பேச விரும்புகிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவுன்னு பிள்ளைகளை குறித்து. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கடைசி புத்தகம் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அது அப்படியே கொஞ்சம் ஆங்கிலத்தில் படித்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் எப்படி ஆரம்பிக்கும்னா, turn the hearts of parents to their children. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே என் பிள்ளைய வந்து நாங்கள் சொல்கிறபடி கேட்க வைக்கணும்னு. பிள்ளைகள்லாம் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் அப்பா நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு. இங்கே பைபிளை ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் டு த சில்ட்ரன் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ப்ராவர்ப்ஸ் 17:6, நீதிமொழிகள் 17:6, அதை யாராவது ஒருத்தங்க வாசிக்கலாம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை நமக்கு பெருமையை கொடுப்பான்னு. ஆனால் பிப்ளிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா, க்ளோரி ஆஃப் சில்ட்ரன் ஆர் தேர் ஃபாதர்ஸ். பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேரண்டிங்கில் வந்து சில நேரங்களில் வீட்டில் வந்து சில பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. நம்ம யூஸ்வலாக பெற்றோர்கள்லாம் சொல்கிற ஒரு காரியம், அப்பா அம்மார்கள் ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, நான் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது தெரியுமா, எங்கள் அப்பா மாதிரி நான் இருந்து உன் நிலைமையே வேறு. ரொம்ப பேர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நான் எங்கள் அப்பா மாதிரி கிடையாதுன்னு. ஆனால் பிப்ளிக்கல் பேரண்டிங்கில் வந்து ஆண்டவர் சில ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுருக்காரு. நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லைன்றதை நம்ம சொல்லவே கூடாது. நான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனை போல இருக்கிறேன், நான் ஒரு தாயை போல இருக்கிறேனா, பெற்றோராக இருக்கிறேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வளர்க்கணும், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வளர்க்கலைன்னா, நம்ம அவங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலைன்னா யார் கொடுப்பா? The world will teach them. உலகம் அவர்களுக்கு கற்றுத்தரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சொல்லி தரலைன்னா, இயற்கையாகவே பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். என்ன வாஞ்சைன்னா, நான் செய்கிறத வந்து எங்கள் அப்பா அப்ரூவ் பண்ணணும், நான் செய்கிறத எங்கள் அப்பா அப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, ஆனால் அப்படி கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து வாட் வி சே மீன்ஸ் a lot to them. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படும். அடுத்ததாக நம்ம வந்து ட்ரைனிங் த சைல்டுன்றதை பற்றி பார்க்குறோம். இப்போ அதுக்காக தான் இருக்கிறோம், எப்படி பிள்ளைங்களை வளர்க்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ பிக் இஷ்யூ நவடேஸ். என்னென்னா, ட்ரெயின் அப் அ சைல்டு, அது எப்படி பிள்ளைய வளர்க்கணுன்றது பைபிளில் என்ன போட்டிருக்கு எல்லாருமே சொல்லிடுவோம். நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம எல்லாம் பிடிச்சிட்டு ட்ரெயின் பண்ணணும். அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன செடி, சாதாரண செடி வளர்கிறதுக்கு நமக்கு தேவை என்ன? அந்த நிலத்தை பண்படுத்தணும். ஒரு தொட்டியில் நம்ம வைக்கணுன்னாலும் இப்போ உள்ளதெல்லாம் நல்ல மண்ணாகவே இல்லைன்றாங்க எல்லா இடத்துலையும். அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு தடவையும் உர மண்ணுன்னு ஒன்று விற்கிறான், அதை வாங்கி நம்ம போட்டு பண்படுத்தி அதில் செடியை நட்டு தண்ணி ஊற்றினா தான் வளருது. அப்போ ஒரு சின்ன செடிக்கு அவ்வளோ தேவைன்னா, பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கிரவுண்டு தேவை. அந்த கிரவுண்டு என்னன்னு பார்க்குறோன்னா, சரியான உறவு. பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சரியான உறவு இருந்துச்சுன்னா தன்னை போல் வளரும். எப்படி ஒரு நல்ல நிலத்தில் நம்ம செடியை நட்டு தண்ணி மட்டும் பாய்க்கிறோமோ அது வளருது. அது எப்படி வளர வைக்கிறார் ஆண்டவர்ன்றது ஒரு அற்புதம் இன்றைக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் நமக்கும் உறவு சரியாக இருந்துச்சுனாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. பாதி வேலை இல்லை, 75% of the job is done in training a child if you have a right relationship with your child.
சரியா? ஸோ அது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, உண்மையான ட்ரைனிங், அந்த நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான உறவு நமக்கு இருக்கும்போது தான் அது உருவாகும்னு பார்க்குறோம். ஆனால் அது முறிந்து விட்டால் என்ன ஆகும்? ஒரு காயப்பட்ட உறவு, பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் சரியான உறவு இல்லை, நமக்கும் சரியான உறவு இல்லை அப்படின்னா, அது ஒரு திக்காக ஒரு சுவர் மாதிரி அவங்கள சுற்றி அது வளர ஆரம்பிக்கும். இந்த சுவர் எவ்வளோ அந்த பிள்ளை காயப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ திக்காகிக்கிட்டே போகும். இது எந்த வயசுலேயும் நடக்கலாம். சில பிள்ளைங்க அப்யூஸ் சில்ட்ரன், மோஸ்ட்லி காட்லி ஃபேமிலிஸில் அது நடக்கிறது இல்லை. வெளியில் நம்ம பேப்பரில் படிக்கிறது, மற்ற காரியங்கள், கொடூரமான காரியங்கள் படிக்கிறோம். எப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த தகப்பன் தாயோட ஒரு வெறுப்போ, அவங்க சொல்கிறத கேட்காம போகிறாங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேயே அந்த அப்பா அம்மாவுடைய உறவை அவங்க உணர்ந்தது கிடையாது, அன்பை உணர்ந்தது கிடையாது. சரியான உறவு இல்லாதனால அப்படியே ஒரு சின்ன சுவராக ஆரம்பித்து அது பெரிய சுவராக எப்போ பேரண்ட்ஸுக்கு அது எப்போ புரியும்னா டீனேஜில் தான் புரியும். அப்போ தான் நினைக்கிறாங்க, ஐயோயோ இந்த டீனேஜ் வந்துருச்சா பிள்ளைங்க அவ்வளோதான். அப்படி கிடையாது. நம்ம அவங்கள அது வரைக்கும் எப்படி வளர்த்துருக்கோமோ அதை பொறுத்து தான் அவன் டீனேஜில் எப்படி பிஹேவ் பண்ணுறான்றது. சின்ன வயசுலேயே அந்த ஃபவுண்டேஷன், அந்த உறவு, அந்த மண்ணை பண்படுத்தி பிள்ளைகளோட நம்ம அவ்வளோ நெருங்கிய உறவு கொண்டு இருந்தோன்னா டீனேஜில் அவங்க ஒரு தலைவலியாக மாறவே மாட்டாங்க. கடவுளுடைய கிருபைக்காக நம்ம அதுகிட்ட தினம் ஜெபம் பண்ணணும். சின்ன வயசுல நீங்கள் பேபிஸ் தான் வச்சுருப்பீங்க, கண்ணை மூடி முழிக்க முந்தி 12 வயசு 13 வயசுன்னு ஆயிரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக சின்னதுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே இந்த உறவை நான் எப்படி வளர்க்க, என் பிள்ளைக்கும் எனக்கும் உள்ள உறவு நீர் எனக்கு கற்றுத்தாரோன்னு கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகாக, ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி, நான் என் பிள்ளையை வளர்த்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அழகாக பாலங்கில் ஒவ்வொரு தடையும் சொல்லுவாங்க, மனுஷன்கிட்டையோ பேசி பிள்ளைகள்கிட்ட பேசி நடக்க முடியாத காரியத்தை கடவுள்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் இமேஜ், எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும், தன்னை குறித்த ஒரு உணர்வு. பிள்ளைகள் வந்து அந்த செல்ஃப் இமேஜ் எங்கே வருதுன்னா, நம்ம அவங்கள பற்றி என்ன சொல்கிறோமோ அதுதான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை என்ன சொல்கிறீங்களோ அதிலிருந்து தான் தே கெட் தேர் செல்ஃப் இமேஜ். அதனால தான் நாங்கள் ஒரு கொஸ்டினர் கொடுத்தோம், அதிலிருந்து தான் டீல் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து அதாவது நமக்கு கோபம் வர்றப்ப நம்ம என்ன மாதிரி பேசுகிறோம் பிள்ளைகள்கிட்ட, சில நேரம் நம்ம என்ன மாதிரி பேசுகிறோன்னா, ஏன்னா அதுகளுக்கு நான் சொன்னேன் செல்ஃப் இமேஜ் இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. சின்ன பிள்ளைனா கூட அதுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி பேசுகிறோம், மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன பேசுகிறோம். நான் சமீபத்தில் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பேரண்ட் வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து சரி கிடையாது அப்படின்றத பற்றி அவங்க இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. படிக்கிறதில்ல, ஸ்கூலில் படிக்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல, அது பண்ணுறதில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ டக்குன்னு நான் அந்த சைல்டோட ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே மாறிடுச்சு. மாறி அந்த பிள்ளை வந்து அப்படியே டக்குன்னு ஒன்றும் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் முன்னால் அந்த பேரண்ட் வந்து அப்படி பேசுகிறாங்க. இது நம்ம வந்து அதான் நான் சொன்னேன், நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம என்ன பேசுகிறோமோ, அதாவது நீதிமொழிகள் 18:21 கொஞ்சம் அதை எடுத்து படித்து பாருங்கள். மரணமும் ஜீவனும், the tongue has the power of life and death. அப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்னு. அதனால தான் நான் சொன்னேன், அந்த கொஸ்டினில் போட்டிருந்தோம், சில நேரம் நம்ம நாயே மாடு அப்படின்லாம் திட்டுவோம் பிள்ளைகளை இல்லையா, கோவம் வந்துடுச்சுன்னா. நம்ம என்ன மாதிரி திட்டுறோம். இன்னும் சில நேரம் அந்த பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர், ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு வாழ்க்கையில், அது வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். சமீபத்தில் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி, மென்ஸ் பைபிள் ஸ்டடி எங்கள் சர்ச்சில் இருக்கோம். அப்போ ஒரு ஃபாதர் வந்து இதை சொன்னார். பையன் வந்து அன்றைக்கி வந்து பைபிள் எங்கே வச்சிட்டான்னு தெரில, வீட்டில் சண்டே. ஸோ அப்போ என்ன சொன்னார், இந்த ஏன் பைபிளை நீ கொண்டு வா. வந்துட்டாங்க, சர்ச்சு யூத் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு திருப்பி போகிறப்ப அந்த பையன் வர்றான், பைபிள் எங்கன்னு பார்த்தா காணாம். அவன் மேலே போய் பார்க்குறான், கீழே போய் பார்க்குறான், எல்லா இடத்துலையும் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் நடந்த இடம் எல்லாத்துலேயும் பார்க்குறான், காணாம்.
அப்போ அவன் வர்றான். அப்போ இன்னொரு அந்த கூட ஒரு பொண்ணு சண்டே ஸ்கூலில் படிக்கிற ஒரு யூத் மீட்டிங் பொண்ணு இந்த பையனை வர்றான். அப்போ வந்த உடனே கேட்குறாரு, எங்கே பைபிளை காணணுன்னு. தெரியல, ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஹவ் பிளேஸ்ட் அப்படின்ட்டான். எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் என் பைபிளை கொடுத்ததே தப்பு, ஒன்றையே ஓத கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் சொல்லலை. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு பையை எடுத்துகிட்டு போனாங்க, தண்ணி பாட்டில் அதெல்லாம் போட்டு. அந்த பையை எடுத்து பார்த்தா பைக்குள்ளே பைபிள் இருக்குது. பைக்குள்ளே பைபிள் இருக்குது. இந்த பையன் வந்து இஸ் வெரி சென்சிட்டிவ், இஸ் அ வெரி ஸ்மார்ட் கிட், ரொம்ப நல்ல. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு அவங்க அம்மாட்ட போய் அழுதுட்டான். என்ன, அந்த பொண்ணுக்கு முன்னால் அப்பா திட்டாரு, உனக்கு இதுக்கு தான் நான் பைபிள் தரமாட்டேன்ட்டாருன்னு. அப்போ அந்த ஃபாதர் வந்து அப்படியே யூ வாஸ் ஷாக்ட். அவர் என்ன பண்ணார், உடனே போய் ஐ எம் வெரி சாரி சாரி சாரி. அவர் சொன்னார் என்கிட்ட, நான் ஒரு 4 நாளாக சாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த சைல்டு இஸ் ஹர்ட். அப்போ நம்ம கோபத்தில் நம்ம எதையும் பேசக்கூடாது. அதாவது மனிதனுடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம கோபத்தினால காரியம் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள்கிட்ட அதான் நான் சொன்னேன், என்ன பேசுகிறோன்னு. சில நேரம் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம், நீ அவனை மாதிரி இல்லையே அப்படின்னு. அநேக வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு நண்பரை தெரியும். நான் பைபிள் காலேஜில் இருந்த நாட்களில் அவர் வந்து வாஸ் வெரி எக்ஸப்ஷனலி டேலண்டட், ரொம்ப டேலண்ட். காலேஜில் தான் அந்த பையன் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம உங்களுக்கு தெரியும், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு மேகசினில் சப்ளிமெண்ட்டில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த எடிட்டர்ஸ். அப்போ எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்கள். காலேஜில் ஃபைனல்லே தான் படிச்சுட்டு இருக்கான். இங்கிலீஷில் அவ்வளவு அவனுக்கு ஒரு புலமை. அந்த பையன் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், ரொம்ப அவன் ஃபேமிலிக்கும் அவனுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்போ ஒரு நாள் சொன்னேன், நான் வந்து படித்து என்ன பிரயோஜனம், ஏன்டா அப்படின்னு. பிரதர், நான் வந்து யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் மார்க், ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் மார்க். அப்போ ரொம்ப சந்தோஷமாக போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் இந்த பேப்பரில் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா கேட்டாரா, அதெல்லாம் ரைட்டு, மற்ற சப்ஜெக்டில் என்ன வாங்கினேன் அப்படின்னாரான். அவ்வளோதான். அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ நம்ம கம்பேர் பண்ணுற, இப்போ நான் சொல்கிறேன், அவன் நல்லா படித்ததுன்னா நம்மன்னா என்ன சொல்லுவோம், சரி அப்படின்னு. ஆனால் ஃபெயிலானால் கூட சில நேரம் நம்ம அழகா இன்னைக்கு பிரதர் வகி சொன்னாங்க, ஃபெயில் ஆனதுக்கு என்ன பண்ணார், கடைக்கு கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. பாருங்கள், கம்பேர் பண்ணுறோம் அநேக நேரங்களில். நான் லாஸ்ட் டைம் இது சொன்னேன்னு நினைக்கிறேன். மோசஸ், ஏரன், மிரியம் 3 பேரும் வேறு மாதிரி ஆளுக்க. மோசஸ் பார்த்தீங்கன்னா he was bold enough to talk to God. கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனுஷன்ட்ட பேச பயப்படுறான். ஆனால் ஏரன் வந்து கடவுள்கிட்ட பேசலை, மனுஷன்ட்ட நல்லா பேசுகிறான். மிரியம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவள் வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவள் தம்பூரை வாசிட்டு போய்கிட்டு இருக்கா. ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். 3 வேறு, 3க்கும் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் வேறு, 3ஐயுமே ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இதில் எங்கிட்ட நம்ம கம்பேர் பண்ண முடியும்? மோசே வந்து நீ ஒரு பாட்டு எழுது, ஒரு டான்ஸ் ஆடுன்னு ஆடி இருப்பாரு, முடியவே முடியாது. இவங்க 3 பேருமே டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லவ் அண்ட் அக்செப்ட் அஸ் தே ஆர். அது என்ன பிரச்சனைனாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நேற்று பால் அங்கிளோட நாங்கள் சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். டிசைபிள்ஸ் ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த பின்பு காட்சியெல்லாம் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. யோவானில் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் வந்து நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இந்த பசங்க கேட்கவே மாட்டாங்களே, ஓடி போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் எப்படி அட்ரஸ் பண்ணார்னா, யோவான் 21:5 அதை அப்படி எடுத்து பாருங்க. யோவான் 21:5 ஆண்டவர் வந்து அந்த டிசைபிள்ஸை என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? தே ஆர் சில்ட்ரன். அவன் வந்து கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம், அவர் சொன்னதை கேட்காம போயிருக்கலாம். ஸ்டில் தே ஆர் சில்ட்ரன். அவங்க வந்து பிள்ளைகள், அதை மறந்து போகக்கூடாது. நம்ம அநேக நேரம் பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரி நம்ம நடக்கிறதில்ல. ஸ்டில் தே ஆர் மை சில்ட்ரன். அந்த ஒரு உணர்வோடு நம்ம இருக்கணும். சில நேரங்களில் நம்ம சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி நடந்த இல்லை, இனி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, போயிரு. நம்ம என்ன பண்ணுறோம்,
வி பிரேக் த கம்யூனிகேஷன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட பேசுகிறது ரொம்ப கஷ்டம். பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி வார்த்தைகளை மாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. நான் இனி என்கிட்ட நீ பேசாத, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நான் சொன்னேன்ல, இந்த டங் ஹேஸ் த பவர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். நம்ம என்ன பேசுகிறோமோ ஆண்டவர் அதை அப்படியே நடக்கும்படியாக செய்வார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் லைஃப்பும் இருக்குது, டெத்தும் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஏதாவது நல்லது பண்ணால் மறந்துடாமல் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன காரியம்னா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதில் தான் யூ கேன் டீச் வேல்யூஸ். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வாரம் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் இட்ஸ் அ மியூசிக்கல் வெட்டிங். அவங்க அந்த பையன் ஒரு பெரிய சென்னையில் ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் ஒரு ஒன் ஆஃப் த நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பியானிஸ்ட். அப்போ திருமணமே ஃபுல்லாக வெட்டிங் சாங்ஸு அது இது அந்த மாதிரி பண்ணி சர்ச்சில் ரொம்ப அழகாக நடத்துனாங்க. அப்போ அது இன்வைட்டட் பெட்டிக்ரூ. அவன் பெட்டிக்ரூவோட ஃப்ரெண்ட் அண்ட் பெட்டியோட ஸ்டூடெண்ட் ஆல்சோ. அதனால் அந்த கிராண்ட் பியானோவில் பெட்டியை வாசிக்க சொல்லியிருந்தாங்க. ஹீ பிளேட் ஃபார் ஸோ மெனி சாங்ஸ். அப்போ முடித்தோடனே ரொம்ப பேர் சொன்னாங்க, பேட்டிகிட்ட, நீ நல்லா இருந்துச்சு, உங்களை பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு, இங்கே நீங்கள் வாசித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தது என்னென்னா, முடித்த பிறகு அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க எப்படின்னா, அவங்களால நடக்க முடியாது, ஃபிசிக்கலி கொஞ்சம் சேலஞ்ச்டு, பேசவும் முடியாது. அதனால் அவங்க திருமணம் ஆகாமலே அந்த அக்கா ரொம்ப வருஷம் அப்படியே இருந்துட்டாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு நான் முந்தி போய் கொண்டிருந்த ஒரு சபையில் அவங்க ரெகுலராக வருவாங்க சில வருடங்களுக்கு முன்பாக. அந்த சர்ச் முடிஞ்ச பெட்டி சின்ன பையன் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். முடிஞ்ச உடனே ஓடி போய் என்ன பண்ணுவான்னா, அவங்கள கூப்பிட்டு போய் அவங்களுக்கு கார் வெயிட் பண்ணோம், கரெக்டாக அவங்கள ஏற்றி விட்டுட்டு வருவான் ஒவ்வொரு தடவையும். அதனால இவங்களை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் ஆண்டி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் அடுத்த நாள் கூப்பிட்டு சொன்னேன், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நீ ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப பேர் சொன்னாங்க, வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் பெட்டின்னு. அதை காட்டிலும் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் யூ ஹவ் டன். நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்ப நாட் ஓன்லி அப்ரிசியேஷன், வி டீச் வேல்யூஸ். அதனால தான் நம்ம பேசக்கூடிய காரியங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணாலும் சாரி சொல்கிறதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. சேயிங் சாரி இஸ் நாட் வீக்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேயிங் சாரி இஸ் நாட் வீக்னஸ் பட் ஷோஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் மெச்சூரிட்டி. உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கிறப்ப தான் நீங்கள் சாரி சொல்லுவீங்க. ரெண்டாவது, இட் கம்யூனிகேட்ஸ் தெம் தட் வி ஹைலி வேல்யூ தெம். நம்ம சாரி சொல்கிறப்ப அவங்கள நம்ம வேல்யூ பண்ணுறோம். அதான் சொன்னேன், செல்ஃப் இமேஜ் நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். எப்போ க்ரியேட் பண்ணுறோம்? நம்ம தப்புனா அவங்க ரைட்டுனா உடனே ஓ ஐ எம் சாரி, நீ சொன்னது பெட்டராக இருந்துச்சு, நீங்கள் சொன்னது என்ன காட்டிலும் நான் நினச்சதை காட்டிலும் பெட்டராக இருந்துச்சு, ஐ எம் வெரி சாரி. அப்போ வி பில் தட் செல்ஃப் இமேஜும் கொடுக்குறோம், ரெஸ்பெக்டும் கொடுக்குறோம். அடுத்ததான் அதில் நம்ம முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. பிள்ளைகளோட நேரம் செலவழித்தல். ஸோ இப்போ அந்த கொஸ்டினரில் நீங்கள் வென் த்ரூ அதுலேயே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் என்னென்னலாம் வி கேன் டூன்றதை பற்றி. ஸோ அதில் ஒரு 7 காரியம் நான் மடன்னு சொல்கிறேன். யூ கேன் திங்க் ஆஃப் வாட் யூ ஹவ் டன், எது செய்யாமல் விட்டுருக்கோன்றதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் முதல்ல பிள்ளைங்களோட படிப்பில் நம்ம கவனம் செலுத்துகிறோமா? அப்புறம் 9th 10th வரும்போது தான் எல்லோரும் அடிச்சுக்குவோம். ஆனால் குட்டியிலேருந்தே அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் கற்றுட்டு வர்றாங்களான்றதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இன்றைக்கி காலையிலையும் அவங்க டாக்டர் வர்கீஸ் சொன்னாங்கல்ல, நம்ம வி ஷுட் மேக் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன். பிள்ளைங்களை வரும்போது நம்மளும் பிஸியாக தான் இருப்போம், ஆனாலும் அதுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா சில அப்பா அம்மாமாருக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா படிப்புலேயே கவனிச்சிட்ருப்பாங்க. அது ஏன் சொல்ல வரேன்னா, எங்கள் ஸ்கூலுக்கு வந்த ஒரு பையன் அப்படி தான், அவங்க அப்பாட்ட நான் அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த அப்பாட்ட பார்த்துட்டு கேட்குறேன், அவன் எந்த கிளாஸு அப்படின்றேன். அவருடைய கொஞ்சம் யோசித்து 5th அப்படின்றாரு. இல்லைப்பா நான் 6th அப்படின்னுது அது. ஸோ மேபி அந்த மே மாதம் முடித்து அடுத்த கிளாஸ் போயிருக்குமா இருக்கும், அவருக்கு பழைய ஞாபகத்தில் இருக்கார். அது ஸ்டில் நம்மளோட கவனம் எவ்வளோ பிள்ளைங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோன்றது. அதில் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஒரு அப்பாவுக்கு பிள்ளை என்ன படிக்குதுன்னு யோசித்து தப்பாக சொல்லிட்டாருல்ல, அதுதான் அதில் பெரிய விஷயம். அப்படி அப்போ அந்த மாதிரி காரியங்கள் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கேன் ஹெல்ப் வித் அ ப்ராஜெக்ட். இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜிலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எல்கேஜி பிள்ளைங்க வச்சுருந்தா கூட எவ்வளோ ப்ராஜெக்ட் அம்மா அப்பா தான் வேலை. ஆனால்
அதை ஒரு கிரட்ஜ் பண்ணாமல் சந்தோஷமாக க்ரியேட்டிவாக பிள்ளைங்களை ஆக்கி விட்டு சந்தோஷமாக செலவழிக்கும் போது அது ரொம்ப பிற்காலத்துலேயும் அவங்க அதை திங்க் பண்ணுவாங்க. இன்னொரு குவாலிட்டி டைம் இப்போ அவங்க பாஸ்டர் கிருபா சொன்ன மாதிரி ஃபேமிலி ப்ரேயர் டைம். அதை வந்து மேக் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்வால்வ் ஆல் த சில்ட்ரன், எல்லா பிள்ளைங்களையும் அதில் பங்கேற்கும்படியாக செய்யுங்க. இல்லைன்னா உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்னாத்மாவை சொல்லும் போது நம்ம தான் இடித்து எழுப்பி விடணும். அதுவும் நிறைய வீடுகளில் நடக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா கேர்ஃபுல்லாக இருந்து அந்த ஃபேமிலி ப்ரேயர் டைமில் பிள்ளைங்க இன்வால்வ் ஆகுறாங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கடவுள்கிட்ட வர்றதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து விடணும் பிள்ளைங்கள. இன்னொன்று, நான் எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவருக்கு 2 குட்டி பிள்ளைங்க, அந்த 2 பசங்களுமே எங்ககிட்ட படிக்க வராங்க. ஸோ அதில் அந்த பொண்ணு வந்து எப்போவும் ஸ்கூல்லேருந்து வந்தால் இந்த பிள்ளைங்க 2 பேர்கிட்டையும் அவர் கேட்பாராம், ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல், இன்றைக்கி உங்கள் நாள் ஸ்கூலில் எப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அதுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல, ரெகுலராக நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்ட்டு. இவர் வந்து ரெகுலராக கேட்பாராம், வீட்டுக்குள்ளே வந்த உடனே இன்றைக்கி நாள் ஸ்கூலில் எப்படி இருந்துச்சு உனக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியாக நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. அது உடனே மடமடன்னு சந்தோஷமாக என்னென்ன நடந்துச்சோ சொல்லும், எப்படி இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்குவார். ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, இவர் டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் அமைதியாக, அவருக்கு உள்ள கஷ்டம் அவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் இதில் ஆஃபீஸர் அவர், வைஸ் பிரசிடெண்ட்டுன்றனால. ஸோ அவர் அன்றைக்கி அமைதியாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் கேட்டுச்சான், டேட் ஹவ் வாஸ் யுவர் டே. அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். அண்ட் ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த மகளால் மாற்ற முடிஞ்சிச்சு. அப்போ அதே இதை தான் பிள்ளைகளும் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வந்தவொடனே அப்படியே பேக்கை கொண்டு போட்டு சோர்ந்து போய், ஆனால் நம்ம போய் என்னாச்சு இன்றைக்கி ஸ்கூலில் அப்படின்னு ஆரம்பித்து விட்டோன்னா அந்த உறவை நம்ம வளர்ப்போம். அது இன்னொரு விதமாக, 3வது விதம் நம்ம வளர்க்குறது. இதே மாதிரி தான் இன்னொரு பேரண்ட்டும், அவங்க மக வந்து 10 வயசு தான், நல்லா கேட்டுக்கோங்க, 10 வயசு தான். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து மெதுவாக என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிள்ளை எங்ககிட்ட பேசுகிறது அப்படியே குறைக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப பேச மாட்டேங்குது, வந்த உடனே அது பாட்டுக்கான அது ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நான் சொன்னேன், இப்போமே நீங்கள் ஆரம்பிங்க, விட்டுட்டிங்கன்னா 13, 14 வரும்போது சுத்தமாக அது பேச்சை நிறுத்திடும். நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்பாக்கிட்டே நான் பேசினேன், அவட்ட கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, உங்கள் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்கன்னொடனே அவங்க டக்குன்னு சொல்கிறாரு, ஆமாக்கா நான் தான் அதை செய்யணும், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவட்ட கூப்பிட்டு ஏதாவது நான் பேச ஆரம்பித்தேன்னா மடன்னு வீட்டில் ஏதோ நடந்ததை சொல்லுவா, டக்குன்னு ஸ்கூலுன்னுவா, டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுன்னுவா, என் மைண்டு அவள் ஸ்பீடுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ அப்படி கொட்டி தீத்துருவா, அவ்வளோ சொல்லுவா அப்படின்னு. அப்போ இதையும் அந்த உறவில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வளர்த்து விடுறது அவங்களோட பேசுகிறதுல தான் இருக்குது. அப்புறம் பிள்ளைங்களோட விளையாடுறது. பிள்ளைங்களோட எத்தனை பேர் விளையாடுறீங்க யோசித்து பார்த்துக்கோங்க. நேற்றே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எத்தனை வயசு வரைக்கும் விளையாடலாம் அது மட்டும் சொல்லுங்கள். பிள்ளைங்களோட எத்தனை வயசு வரைக்கும் விளையாடலாம்? 5 மாதத்துலேருந்து விளையாடலாம். அதுக்கு அதையும் காட்டினா தெரியும். அப்புறம் யாரோ எதோ சொன்னீங்களே, வெரி குட் வெரி குட், ஐ வில் கிவ் அ கிளாப் ஃபார் ஹிம். நோ ஏஜ் லிமிட். மற்றவங்களாம் கொஞ்சம் யோசிச்சிட்டிங்களா? பிள்ளைகிட்ட எப்போ வரைக்கும் விளையாடுறது? இன்றைக்கி என் பையனும் மருமகளும் பின்னால் தான் இருக்காங்க, கேட்டு பாருங்கள். எங்கள் ஃபேமிலி டைம் எத்தனை நாள் நாங்கள் விளையாடி இருக்கோன்றது. வி மேக் டைம். சில நேரம் ராத்திரி 10 மணிக்கு மேலே வந்து உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் ஒரு கேம் விளையாடுவோம். There are so many things available. அந்தந்த ஏஜுக்கு, நம்ம ஏஜுக்கு, நம்ம மைண்டுக்கு சேலஞ்சாக இருக்கிற மாதிரி கேம்ஸ் இருக்குது. ஸோ பரவாயில்ல, அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு அரை மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரோம். தென் வி ப்ளே. ஆஃப்டர் தட் வி ஹேவ் ஃபேமிலி ப்ரேயர் அண்ட் கோ டு பெட். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. இட் இஸ் அ வெரி வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? பிற்காலத்தில் நம்ம 60, 100, 30 நம்ம அறுவடை செய்ய போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பிள்ளைங்களோட நீங்கள் போடுற டைமு. இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிவி ப்ரோக்ராம் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல, அதையும் அதில் கேட்டிருந்தேன். பிள்ளைங்களோட உட்காந்து வாட்ச் பண்ணுறது. நீங்கள் பார்க்குறது வித்தியாசம். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு உட்காந்துருப்பீங்க, அங்கிட்டு வந்தால் ஏய் கத்தாதடா, ஸ்கோர் காதில் விழ மாட்டேங்குது அப்படி சொல்கிறது இல்லை. பிள்ளைங்களோட எத்தனை பேர் உட்காந்து பார்க்குறீங்க? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எது இருக்கோ, இல்லை நீங்கள் வாட் தே கேன் வாட்ச்ன்றதை சூஸ் பண்ணி சின்ன ஏஜ்லேயே சொல்லி கொடுக்கும்போது, அண்ட் வென் தே சேஞ்ச் சேனல்ஸ், சில சேனலில் டக்குன்னு பார்த்தாலே தெரியும் என்னென்ன வருதோ, இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது,
அப்படின்னு நம்ம அப்படி கேஷுவலாக சொல்லிட்டு இருந்தாலே அவங்களே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. தென் தே வில் நோ வாட் டு வாட்ச், வாட் நாட் டு வாட்ச். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பார்க்குறது மோஸ்ட்லி அப்பாவும் பிள்ளையும் உட்காந்தாங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் தான் ஆரம்பிக்கும். எனக்கு அவ்வளோ தூரம் அதில் ஓடாது. அடுத்தது அவன் வந்து போடுவான் ஒரு சேனல், ஹிஸ்ட்ரி சேனல். எனக்கு அப்படி கண்ணு சொக்கிரும். ஆனாலும் வா வா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கூப்பிடுவான். சரி போ, அவன் சந்தோஷத்துக்காக நான் ஒவ்வொரு ஒர்க்கிலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து சில நேரம் நம்ம நினைப்போம், இப்போ பெட்டி வந்து ஃபுல்லாக கார்ஸாக உட்காந்து பார்ப்பான், இல்லாட்டி ஆக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் உட்காந்து பார்ப்பான். ஷார்க் டேங்க், ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ வாட்ச் ஷார்க் டேங்க், பிஸ்னஸ் இது. அப்போ நமக்கு சில நேரம் பிடிக்கலைன்னா கூட உட்காந்து பார்த்தா தெர் இஸ் அன் இன்வால்மெண்ட். ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியலைன்னா பிரச்சனை. எல்லாம் சேர்ந்து பார்த்தா தெர் இஸ் சேஃப்டி. நாட் ஓன்லி சேஃப்டி, வி கேன் டீச் ஸோ மெனி திங்ஸ். இது தேவையில்லாது, இது நம்ம பார்க்க வேணாம். அப்போ பிள்ளைகளுக்கும் ஒரு பாசிட்டிவாக என்ன பார்க்கலான்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டை வந்து வி கிரியேட். அது வெரி இம்பார்ட்டண்ட். டிவியை பார்க்காதன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் இல்லாத நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான், அதை நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த 7வது என்னென்னா டச் ஆஃப் லவ். நம்ம வந்து அன்பால் கோவப்பட்டால் காதை முறுக்கிறதுக்கோ ஒரு அறை வைக்கிறதுக்கோ டக்கு டக்கு நம்ம கையை வந்துடும். ஆனால் அதை விட நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கைகளை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு இடத்துல பார்த்தேன். நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஏதாவது வேண்டாம் டப்புன்னு தட்டிடுவோம். ஆனால் அதை விட இது என்ன, நிறைய அந்த கேள்வியில் நாங்கள் கேட்டிருந்தோம், எத்தனை பேர் பிள்ளைங்களை ஹக் பண்ணுறீங்க, கிஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் நோ தான். டெய்லிலாம் ரொம்ப ரேராக தான் இருக்குது. அண்ட் வீக்லி, சிலர் மந்த்லி, நிறைய பேர் மந்த்லி ஒன்ஸ் கூட கிடையாது. ஸோ அப்படின்றப்ப சிலர் நெவர்ன்றதுக்கு டிக் பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். அது எத்தனை வயசு பிள்ளைங்களோ தெரியாது, நாங்கள் யாருமே பேர் வாங்கலை. ஸோ ஆனால் ஒரு நாளுமே பிள்ளைங்களை ஹக் பண்ணாமலோ கிஸ் பண்ணாமலோ ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ ரிலேஷன்ஷிப் வில் க்ரோ பிட்வீன் த சைல்டு அண்ட் த பேரண்ட்ஸ். அது வந்து நம்பவே முடியல என்னால். ஏன்னா அந்த அன்பு வந்து நம்ம கரங்களை வந்து அன்பு காட்ட யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த உறவை நல்லா வளர செய்யும். அதில் இன்னொன்று என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன செய்வோம், சில நேரம் இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ்க்காக ஜெபம் பண்ணுறோன்னா வீட்டில் எல்லாருமே கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அந்த பழத்தை கல்டிவேட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன நாள்லேருந்து கையை பிடிச்சி எப்போவுமே ஜெபம் பண்ண பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஸோ அதில் ஒரு யூனிட்டி, அந்த உறவு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்க தலை கொஞ்சம் நாடாச்சுன்னா கொஞ்சம் எழுப்பியும் விட்டுக்கலாம் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது. அவங்க தூங்கினது கிடையாது, சொல்கிறேன் நான். இன் ஜென்ரல் வி கேன் டூ தட். யாராவது அப்படி நம்ம வி கேன் ஹேவ் தட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஹெல்த்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிள்ளைங்களுக்குள்ளேயும் கொண்டாடணுன்னா கையை பிடிச்சி ஜெபம் பண்ண கற்றுக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணோம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை. அதே மாதிரி வெளியே போகும்போது நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி ஆஃப் 4 நவ் எங்கே வெளியே போனாலும் வி ப்ரே. சம்டைம்ஸ் வி ஹோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரே. அதே இது ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஃபேமிலி ஹக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி மொத்தமாக 4 பேரும் அப்படி ஹக் பண்ணிவிட்டு வெளியே போவோம். தட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் யுவர் யூனிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபஸ்ட் நம்ம வர்கீஸ் ஒரு காரியம் சொன்னாங்க. பிள்ளையோட அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட போவாங்களா. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நீங்கள் 1-on-1 டைம் உங்கள் பிள்ளைகளோட செலவு பண்ணுறீங்களா? அதாவது வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை தனியாக எடுத்துகிட்டு போய் அப்புறம் இன்னொரு பிள்ளை கூட தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம எப்பயுமே எப்படி யோசிப்போம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். தனியாக கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணுறதுக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க தயவுசெய்து. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம பிள்ளைகளோடு ஒரு உறவை வளர்த்து கொள்வது. அப்போ நம்ம பிள்ளையை கூட்டு போகிறப்பயே அது வந்து மேக் இட் சேஃப். மேக் இட் சேஃப்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கேஷுவலாக நம்ம கூட்டு போகிறதே கேஷுவலாக தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேறு எந்த அல்டீரியர் மோட்டிவும் இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை சன். என் பையனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சது, பையன் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குதா, ஐஸ்கிரீம் கூப்பிட்டு போங்க. பொண்ணு எனக்கு பீட்சா பிடிக்குதா, கூப்பிட்டு போங்க. ஒரு 1/2 hour அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வேறு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை.
தே ஷுட் ஃபீல் வெரி சேஃப். எப்படின்னா, நான் வந்து எதை பேசினாலும் எங்கள் அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. இது மோஸ்ட்லி அப்பாவுக்கு இது ஒத்து போகும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன் வந்து அம்மாக்கிட்ட போய் பெஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பாட்ட ரொம்ப அந்த டைம் ஸ்பெண்டிங், ஒர்க் இந்த மாதிரி இதில் இருக்காது. அப்போ அப்பாக்கள் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு போயிட்டு தனியாக அப்பாவும் பிள்ளையும், அப்பாவும் பொண்ணும், அவங்களுக்கு பிடிச்சது கூட்டு போய் அதில் வந்து தே ஷுட் நோ மை ஃபாதர் வில் நாட் கிரிட்டிசைஸ் ஆர் வில் பிகம் ஆங்க்ரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து தப்புன்னு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட மாட்டார், கோபம் பட மாட்டார். அந்த ஒரு இதில் எப்பயுமே இருக்கணும் நம்ம. ரெண்டாவது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மாதம் மாதம் இதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. இது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போய் உட்காந்துருக்கிறப்ப கேஷுவலாக கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே என்ன, கேஷுவலாக நீங்கள் கேள்விகளை மாத்திரம் கேட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூட்டு போகிறது வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க பேசட்டும். யூ ஹவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் இட், அவ்வளோதான். இனிஷியேட் பண்ணிட்டா போதும். அவங்க அநேக காரியங்களை பேசுவாங்க, நீங்கள் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே இருங்க. மை ஒய்ஃப் யூஸ் டு சே ஒன் திங், நம்ம எப்பயுமே குப்பை தொட்டிமா இருக்கணும் அப்படின்வா. என்னென்னா, அவன் எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டட்டும், ஜஸ்ட் அலவ் தம், அவங்க பேசட்டும், எல்லாம் நடந்ததெல்லாம் பேசட்டும். ஷட் அப் அண்ட் லிசன் அப்படின்னே நான் படித்தேன். அப்படின்னா என்ன, வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒன்றும் பைபிள் என்ன போடுறதுன்னா, அவுட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ஹார்ட் த மவுத் ஸ்பீக்ஸ்னு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம பாட்டு நினச்சதை பேசிடக்கூடாது, அமைதியாக கேட்கணும். கேளுங்க, அவ்வளோதான். உடனே ப்ரீச் பண்ணலாம் வேணாம், கேளுங்க. அவங்க எதாவது சொன்னால் கூட கேளுங்க. டேக் டைம் டு ப்ராசஸ். நீங்கள் வீட்டில் போய் அதை பற்றி யோசிங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கேஷுவலாக வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் அப்படின்னு அவங்களையே கேளுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. அப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களை பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. எல்கேஜி யூகேஜியில் தெரியும், நீங்கள் கொண்டு போய் விடுவீங்க, அந்த அம்மா அப்பா பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துக்குவீங்க, பேசிக்குவீங்க. ஆனால் கொஞ்சம் ஹைஸ்கூலுக்கு வந்த பிறகு சில நேரம் தெரியாது. காலேஜுக்கு வந்துவிட்டால் சுத்தமாக தெரியணும். தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, தெரியணும். ஏன் தெரியணும்னா, அந்த அளவுக்கு வி ஷுட் டெவலப் அ கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன் வித் த சில்ட்ரன். அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் நமக்கு தெரியும் யார் கூப்பிட்றா, எங்கே போகிறாங்க, இதெல்லாம் நம்ம கேஷுவல் டாக்கில் அவங்களோட பேசணும். நம்ம அதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவே போயிடக்கூடாது. என் பையன் வந்து எம்சிசியில் படித்தான், ஹீபர் கேட்னு வாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு. இவன் தான் ஃபஸ்ட்டு. இவர் போவார், அடுத்து இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தன் வருவான், ஒரு பொண்ணு வரும், ஒரு 5-6 பேர் சேர்ந்து கரெக்டாக கேட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ கேட் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல், அங்கே ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் டெய்லி ஃபோன் பண்ணுவான், என்ன கிளம்பிட்டியா அப்படின்னு. அவன் கிளாஸ்மேட்டு, நல்லா லவுட் ஸ்பீக்கரில் கேட்கும். அப்போ ஒரு நாள் நான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவனை கரெக்டாக அடித்து கிளப்பி கொண்டு போயிடுறீ அப்படின்னு. அதுக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு. அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு. எனக்கும் கேட்கும்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அதாவது வி ஷுட் நோ தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸையும் தெரிகிறது நல்லது. ஒரு ஆல்வேஸ் டெவலப் அ ஹெல்த்தி அட்மாஸ்பியர். பிள்ளைகளுக்கு வந்து தே ஷுட் நாட் ஃபீல் த்ரெட்டன். ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வரலாம். ஓப்பன் யுவர் ஹோம் ஃபார் யுவர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டும், சாப்பிடட்டும், லெட் தம் ஸ்பெண்ட் சம் டைம், நோ ஈச் அதர். நாங்கள் பெட்டி காலேஜில் படிக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நம்பர்ஸ் தெரியும். சில நேரம் நாங்கள் அவனை கூப்பிடுவோம், அவன் எடுக்க மாட்டான், டக்குன்னு ஃப்ரெண்டுக்கு அடிப்போம். அவன் அடிச்சுட்டு, அந்த அங்கிள் இங்கே தான் இருக்கான், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், அவன் எடுக்கலையா அப்படின்வாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று, உறவை பலப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்னென்னா, பிள்ளைங்களோட அவங்க சாய்ஸ் டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணுறோமான்றது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக நிறைய என்ன பண்ணுறோன்னா, நீ சின்ன பிள்ளை, நீ போ, குட்டி பிள்ளையிலேருந்தே அவங்கள அந்த மாதிரி நம்ம, அதாவது பெரியவங்க அவங்க எடுக்கிற டிசிஷன் அதில் தான் நம்ம போகணும், அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க பிரிட்டிஷ் கம்பெனியில் வேலை பார்த்தனால ஒன்ஸ் a year அவங்களுக்கு அந்த வெக்கேஷன் டைமில் 1 month ஒரு மந்த் சேலரியும் கொடுத்து ஒரு மாதம் வெளியவும் போகலாம். ஸோ அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலான்ற ஒரு இது இருந்துச்சு. அப்போ வி சிட் அண்ட் பிளான், எந்த ஊருக்கு போகலாம், எங்கே போகலாம். நாங்கள் 3 பிள்ளைங்களையும் உட்கார வச்சு தான் பிளான் போடுவாங்க. அதே இது அப்போ வி ஆல் ஃபெல்ட் வெரி மச் பிலாங்கிங். அந்த எல்லாம் ஃபேமிலியில் நம்மளையும் கேட்டு தான் செய்வாங்க. அதில் நான் இருக்கிறதுல நான் குட்டி, ஆனாலும் எனக்கு இங்கே போனால் இஷ்டம், அங்கே போனால் இஷ்டம், இப்படி சொன்னாலும் அப்படியேன்னு கேட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டு கடைசியில் டிசைட் பண்ணுவாங்க. அதே தான் எங்கள் வீட்லேயும் செய்ய ஆரம்பித்தோம். அது அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்னா, நீங்கள் அவங்கள மதிக்கிறீங்கன்றது தெரிஞ்சாலே அவங்களும் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்களாம். இந்த ஃபேமிலியில் நம்மளும் ஒரு ஆளாக நம்மளை கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை பாப்பா உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, அப்பா பார்த்து எங்கே போகணுன்னு சொல்லுவார், நம்ம எல்லோரும் போகலாம். அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்களோ, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறீங்களோ, உனக்கு இந்த கலர் பிடிக்குமா, அந்த இது வாங்குவோமா, கூட்டிகிட்டு போய் அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுப்பாங்க. நானும் அப்பாவும் போவோம், பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்வால்வ் தெம் இன் எவ்ரி டிசிஷன் ஆஃப் த ஹவுஸ். எங்கள் இதில் ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்க வந்திருந்தா, அவள் அப்படி தான் சொன்னா. ஒரு நாள் அவங்க அப்பா எப்படியா நல்ல பெரிய ஃபேமிலி, ஒரு நாள் திடீர்னு காலையில் கூப்பிட்டாராம், எல்லாம் வாங்க வெளியே. சரி ஏதோ அப்பா கூப்பிட்றாருன்னு எல்லாம் வெளியே போனால் கதவை திறந்து எப்படி இருக்குது பாரு. என்ன இருந்துச்சு அங்கே, ஒரு 30 லட்சம் ஒர்த்து ஒரு கார் நிற்கிது. அப்போ தான் தெரிஞ்சுச்சான் இவங்களுக்கே அப்பா ஒரு கார் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. எவ்வளோ 30 லட்சம் ஒர்த்து ஒரு காரை வாங்கிட்டு வந்துட்டு அவர் வீட்டில் கேட்கவும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. பணம் இருக்குதான், ஆனாலும் இந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, எங்கள் அப்பா இப்படி தான் பாருங்கள், எதுவும் கேட்க மாட்டார், அந்த கலர் 4 பேருக்கு பிடிச்சிருக்கானு கேட்க மாட்டார், எங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலோ அதில் தான் போனோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணாமல் பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணி, எஸ்பெஷலி பாய்ஸு, கார்னால் அவங்களுக்கெல்லாம் பைத்தியமாக இருக்கும். அப்போ இன்னொன்று நம்மளை விட அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது நிறைய நல்ல காரியத்தையும் நம்ம செலக்ட் பண்ணும்படியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்களோட மதிப்பீடு கூடும், அந்த செல்ஃப் இவாலுவேஷன் வந்து கூடும். அதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், நான் சொல்லியிருந்ததை நீ செஞ்சுருந்தேன்னா இப்படி நடந்திருக்காதுல்ல அப்படி சொல்லி காட்டக்கூடாது. நான் இதில் 1ஆம் நம்பர் ஃபெயிலியர், நான் ஒத்துக்கிறேன். டக்குன்னு என் வாயில் வரும். நான் அன்றைக்கே நினச்சேன், நீ இப்படி யோசிக்கும் போதே நான் நினச்சேன், இதை அப்படி பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொல்ல வந்துச்சு, சொல்லலை, சொல்லியிருந்தால் இது தவிர்த்துருக்கலாம். அந்த மாதிரி அடிக்கடி என் வாயில் வரும். ஸோ ஐ டு ப்ரே டு காட். அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது. ஐ ஷுடன்ட் ரிலை ஆன் மை ஓன், என்னோட விஸ்டம், என்னோட நாலேஜில் இருக்கக்கூடாது, உண்மை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளை மாற்றிக்கணும். எங்கள் வீட்டில் இன்னொன்று வந்து, என் பையன் நல்ல ஃபுட்டி, எங்களுக்குமே அது இஷ்டம்தான். அதனால வி கோ ஃபார் ஹோட்டல் நவ் அண்ட் தென். அப்போ சாப்பிட போகும்போது 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கும் வேறு வேறு டேஸ்ட்டு தான் இஷ்டம் இருக்கும். அப்போ நம்ம வந்து நான் இங்கே தான் போகணும், அவன் செட்டிநாடு போகணும்னா, இன்னொன்று சைனீஸ்க்கு போகணுமா, இங்கே போகணுமா. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது வாட் வி டூ, லீவ் த சாய்ஸ் டு த சில்ட்ரன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே இஷ்டமோ கூப்பிட்டு போங்க, வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது. சில நேரம் கூப்பிட்டு போவான், சந்தோஷமாக அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க அவங்க வயசுக்கு. எனக்கு அது சுத்தமாக அது என்ன செய்ய. ஆனால் மூஞ்ச தூக்கக்கூடாது. நம்ம தானே சொல்லியிருக்கோம், ஒன் சாய்ஸ் ஐ வில் அட்ஜஸ்ட்டுன்னு. நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குது, அது நல்லா, நம்மளுக்கு எது நல்லா இருக்கோ ரசிக்க முடியுமோ அதை ரசித்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பொய் சொல்லணும்னு தேவை கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது நம்ம தான் சொல்கிறது தப்பு கிடையாது. ஒரு 2 தடவை அவங்க ஸ்டைலுக்கு போனால் ஒரு தடவை எங்கள் ஸ்டைலுக்கு வந்துடுவாங்க. அது மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, அந்த மாதிரி போகும்போது கடைசியில் என்ன சொல்லுவான், ஒரு நாள் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு டுடேஸ் மாம்ஸ் சாய்ஸ். அப்போ அன்றைக்கி நான் என்னைக்காவது கேட்டிருப்பேன் எனக்கு இங்கே பிடிக்குதுன்னு, அங்கே போவோம் கடைசியில். ஸோ அந்த மாதிரி, பட் தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ வி ஆர் அலவுட் டு மேக் அ சாய்ஸ். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ மருமகளும் கூட இருக்கார், நான் என்ன சொல்லுவான், மாமனார் மாமியார் எங்கே நினைக்குது அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க, நம்ம பிடிச்ச இடத்துக்கு போக முடியாது. பட் தே ஆல்சோ ஹேவ் தேர் ஃப்ரீ டைம். நீங்கள் கேட்டுக்கலாம், அவங்கள தனியாகவும் போங்க சாப்பிடுன்னு சொல்லுவோம். வென் வி கோ டுகெதர், இட்ஸ் நாட் வி ஹூ ஆல்வேஸ் டிசைட், கிவ் தெம் த ஃப்ரீடம் டு சூஸ். இந்த ஹூ இஸ் இன் கண்ட்ரோல், அதாவது இப்போ நம்ம இந்த டெசிஷன் மேக்கிங்கில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. சின்ன பிள்ளைகள்லேயே அவங்களுக்கு சின்ன சின்ன டெசிஷன் எடுக்க நம்ம கற்றுத்தரணும். நம்மளே எல்லாம் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன டெசிஷன் அவங்கள எடுத்து அதில் அவங்க ஃபெயிலியர் ஆனால் கூட அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குரிய அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத செய். சில வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் சொல்கிறத செய், நீ ஒன்றும் செய்ய வேணாம். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. வி ஷுட் கிவ் தெம் ஃப்ரீடம்
டு எக்ஸ்ப்ளோர். அவங்க தப்பு பண்ணால் கூட அந்த தப்பு மூலமாக அவங்க கற்றுக்குவாங்க. இன்னொன்று, நிறைய நேரம் ஏன் நம்மளுக்கு பிள்ளைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது அவ்வளோதான், அந்த நிலைமைக்கு ஏன் தள்ளப்படுறோன்னா முடியாத காரியங்களை நம்ம வற்புறுத்துறனால. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவரோட அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், அம்மா வந்து சர்ச்சில் பெரிய ஆள், நல்ல நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ்டாக இருந்து ஒரு தலைமை வகிக்கக்கூடிய அவங்க அம்மா. அப்போ இவருக்கு என்ன ஆகுனா நிர்பந்தமான நிலைமை. நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி ஆகும். என்ன, அப்பா அம்மாவுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடக்கணும் கண்டிப்பாக. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்களா, இவங்க மகனா ஒரு நாளும் தப்பே பண்ண மாட்டேன், அது நல்ல பிள்ளை, அது நல்ல பிள்ளை, எங்கே திரும்பினாலும் நல்ல பிள்ளை. அப்போ அந்த நல்ல பிள்ளைக்கு தப்பு செய்ய இடமே கிடையாதுல்ல. ஸோ தே ஃபீல் வெரி மச் ரெஸ்ட்ரிக்டட். அப்போ அவர் என்ன அவங்க வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னது இது, அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளை, ஊருக்கே நல்ல பிள்ளை, என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அவர் எப்படி இருந்தாருன்னு. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே, அவங்க என்கிட்ட தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் அந்த காலத்தில் பண்ணாங்கன்னு. ஆனால் எவ்வளோ கன்னிங்னா எதுலேயுமே அகப்படலை, இது வரைக்கும் அகப்படலை. அதான் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்கிட்ட மட்டும்தான் அவர் சீக்ரெட்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி எப்படி என்னென்ன பண்ணாருன்னு. பேரண்ட்ஸுக்கு இன்ன வரைக்கும் அவர் நல்ல பிள்ளை தான். அப்போ என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்க வந்து மாய்மாலக்காரராக மாறுறாங்க. இப்போ இது யாருனாலன்னு சொல்லுவீங்க? சூழ்நிலையும் அம்மா அப்பாவும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து தே கேனாட் டாலரேட், பையன் தப்பு பண்ணிட்டேன், ஹெட் மாஸ்டர் பையன் தப்பு பண்ணிட்டானா அது வரக்கூடாது. அதே மாதிரி அம்மா சர்ச்சில் பெரிய ஆள், அப்போ சர்ச்சுக்குள்ளாரையும் அவன் தப்பு பண்ணதான் வெளியே தெரியக்கூடாது. அப்போ அப்படின்றப்ப அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில், இது தெரிய வந்துருமோ அது தெரிய வந்துருமோ, அப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு பேர் போயிருமோ, அந்த ஒரு பயத்திலேயே நான் வாழ்ந்து வந்தேன். ஸோ அந்த மாதிரி நிர்பந்தத்துக்குள்ளே நம்ம பிள்ளைங்க வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன் இந்த விஷயத்தில், கிரேஸ் பேஸ்ட் பேரண்டிங்னு நான் பார்த்தேன். அதில் காட்லி பேரண்ட்னா யாருன்னா, ஒன் ஹூ ஹேஸ் லேர்ன் டு ட்ரஸ்ட் காட் ஃபார் எவ்ரிதிங். ஆண்டவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ண படிக்கணும். அடுத்தது பிள்ளைகளை ட்ரஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா இன்னொன்று, அதே மாதிரி அவங்க தவறி போகும்போது, இன்னைக்கு காலையில் சொன்னாங்கல்ல, we have to protect our children when they go wrong. அதில் அதாவது அவங்கள தப்பு பண்ணுறதுல சப்போர்ட் பண்ண சொல்லலை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து கிரேஸ் பேஸ்ட் பேரண்டிங், அதாவது கிருபையை அடிப்படையாக கொண்ட பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்கும்னா, எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? maintains a realistic attitude about the sinful nature with a compassionate desire to help children rise above it and flourish in the plan God has for them. அதாவது பாவத்தை குறித்த ஒரு உண்மையான உணர்வை கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல கருணையான ஒரு இருதயத்தை கொண்டு பிள்ளைகளை நாம் இந்த பாவத்தின் அதிகாரத்திலிருந்து மேலே எழும்பும்படியாக உதவி செய்யணும். அப்போ தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தில் இந்த பிள்ளைகள் வளருவார்கள். அவங்களோட சின்ஃபுல் நேச்சர் அதான் ரியாலிட்டி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்ம ஏஞ்சல்ஸாக பெற்று போடலை, சரியா? அதனால ஒரே ஒரு லைன் சொல்கிறேன், அதை நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. கிரேஸ் பேஸ்ட் பேரண்டிங் இஸ் நாட் ஷாக் டு see their children sin. தன் பிள்ளைகள் வந்து பாவம் செய்யும்போது அந்த கிருபையின் அடிப்படையில் நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது அதை பார்த்து ஒரு அதிர்ச்சி அடைய மாட்டோம். இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு காரியம் நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த 12 and above ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஹேவ் யூ டிஸ்கஸ் வித் யுவர் சைல்ட் ஹவு டு ஹேண்டில் இஷ்யூஸ் ரிலேட்டட், அதாவது அந்த பாலியல் உணர்வை குறித்த காரியங்களை உங்கள் பிள்ளைகளோட பேசுகிறீங்களா? அதே மாதிரி அந்த பிள்ளைங்க இதை குறித்த காரியங்களை வீட்டில் ஏதோ சொந்தக்காரங்க மூலமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது வந்து பேசுகிறப்ப நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களான்னு. நான் இதுக்கு முன்னால் நான் பார்த்த 2 காரியத்தை குறித்து சொல்கிறேன். ஒரு நாள் வந்து அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் போகிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள்லாம் ஏதோ வாங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு கொஞ்சம் பசங்க வந்தாங்க, 7th 8th பசங்க தான் வந்தால் நேராக போயிட்டு அந்த கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்த உடனே எனக்கு என்ன முழிக்கிறான், அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் அங்கிட்டு பின்னால் நின்றுட்டு அப்படியே பார்த்தேன். அப்படியே கை நிறைய கொத்தா காண்டம்ஸ் வாங்கிட்டு போனாங்க வெளியே, 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா,
ஸ்கூலில் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் பார்த்திங்கன்னா அநேகர் வந்து கோயட்டில் தான் படிக்கிறாங்க. காலேஜுக்கு போகிறப்பையும் கோயட் தான். அப்போ நான் அதை பற்றி கேட்டப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எஸ் வி டீச் சம் குட் டச் பேட் டச்னு. குட் டச் பேட் டச் வந்து சின்ன பிள்ளையிலே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே ஒரு டச் இருக்குது, அஃபெக்ஷனேட் டச். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்போ இது வந்து என்னென்னா, வி ஷுட் ப்ரிப்பேர் த சில்ட்ரன். நான் சொன்னேன்ல, 1-on-1 டாக். அந்த டாக்கில் தான் அவங்க வர்கீஸ் சொன்னாங்க, அந்த பிள்ளை ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுதுன்னு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகள் வந்து அந்த ஒரு 15-16 வர்றப்பே திங்க் பண்ணுறாங்க, என்னென்னா நான் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், ஹவ் இஸ் கோயிங் டு பி மை ஃப்யூச்சர், யார் எனக்கு லைஃப் பார்ட்னர், நம்ம சொல்ல தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாலேயே நம்ம சொல்லித்தரணும், எது உனக்கு நன்மையாக இருக்கும், என்ன மாதிரி உனக்கு இது காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ 2 காரியங்கள். பெட்டி வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வி சென்ஸ்ட், அங்கே ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு இருக்குது. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி சுற்றினது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சி போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்புறம் என்கிட்ட வந்து மெதுவாக சொன்னால், இது நமக்கு ஃபிட் ஆகாது, ஏன்பா அப்படின்னு. நான் தான் கேட்டேன், ஏன் அப்படின்னு. அப்போ நான் இந்த டாக்டரின்லாம் படித்து பார்த்தேன், இட்ஸ் நாட் வெரி பிப்ளிக்கல், இட்ஸ் நாட் சவுண்டிங் பிப்ளிக்கல் அப்படின்னு. அதுக்கு தாண்டா முதல்லையே சொன்னேன். அதில் வெரி குட், யூ ஹவ் டேக்கன் த டெசிஷன், ரைட் டெசிஷன். நான் இப்போ வந்து ஒன்று சொல்லியிருக்கலாம், நீ உன்னை படிக்க தானே அனுப்புனேன், உன்னையவே இந்த வேலை பார்க்க சொன்னான், டோன்ட் டூ இட். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் சொல்லிடுறேன். அதை உங்களுக்கு முன்னால் ஒரு வேளை வந்து சாரி சொல்லிடுவாங்க, பட் யூ கட் ஆஃப் த கம்யூனிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, they'll cut off the communication. பின்னால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுதான் ரொம்ப இடங்களில் நடக்கிற காரியம். அதனால் யூ ஆல்வேஸ் பி ஓப்பன். அவங்க தப்பாக இருந்தால் கூட அமைதியாக அவங்ககிட்ட பேசுங்க, அமைதியாக பேசுங்க. இன்னொரு காரியம் நடந்துச்சு, ஏன்னா அண்ணன் ஃபேமிலியில் உள்ள நடந்திருக்கான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு திருமணம் ஆகிற அந்த வயது வந்தப்போ ஒரு பொண்ணு வந்து there was a proposal for Pettigrew. அப்போ அவனுக்கு ஒரு லைக்கிங் வந்துருச்சு. ஆனால் வாட் இஸ் செட், ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் மை பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்ட்டான். சரி, எங்கிட்ட வந்து சொன்னான், யூ டேக் டைம் டு டிசைட். அந்த கம்யூனிகேஷன் போகிறப்பே சர்டன் திங்ஸ் ஹி ஃபவுண்ட் அவுட். இந்த டெம்பரமெண்ட் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், கஷ்டமாக தான் இருந்துச்சு நிப்பாட்டில். ஆனால் அவன் இந்த டெசிஷன் எடுத்த பிறகு வி வர் வெரி ஹாப்பி. ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன்னா, அநேக நேரங்களில் வந்து யூ ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த லைஃப் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பில்லி கிரஹாம் வந்து அக்செப்ட் ஆஸ் தே ஆர் அப்படின்ற காரியத்தில் பில்லி கிரஹாம் வந்து அவங்களோட பொண்ணு வந்து பில்லி கிரஹாம் இறந்தப்போ அவங்க சாட்சி கொடுத்தது. அவங்க செஞ்ச காரியம் இதுதான். அவங்க அப்பா வந்து அவ்வளோ நல்ல ஊழியக்காரரு, ஆனால் அந்த பொண்ணு ஒருத்தனோட ஓடி போயிடுச்சு. ஓடி போய் ஒரு 2 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு இவன் உதவாக்காரன்ட்டு, திருப்பி வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு லைக் ப்ராடிகல் சன் ரிட்டர்ன் பண்ண மாதிரியே தான். அவர் டிரைவிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காரு, பொண்ணு உள்ளே வரதை பார்த்தோன்னே ஹி ஜஸ்ட் ஹக்டர் அண்ட் டுக்கர் இன்சைட் த ஹவுஸ். ஐ எம் நாட் டெல்லிங் அந்த பொண்ணு பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்லலை, தப்பு தான். ஆனால் ஆஸ் அ ஃபாதர் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போனார். ஃபியூனரில் அவங்க என்ன பேசுனாங்கன்னா, அன்னைக்கு தான் கடவுளினுடைய அன்பு எப்படி இருக்கும்னு எங்கள் அப்பாவின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். ஸோ நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க, சில நேரங்களில் அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு ஃபன்னி திங், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருக்கு வந்து ஒரு கேம்ப்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு யூத் கேம்ப். ஏன்னா அதில் ரொம்ப அழகான கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ கிறிஸ்டியன் கேம்ப். அப்போ அவருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ வீட்டில் வேணான்றாங்க. இவர் இல்லை, நான் கட்டாயம் போவேன். அப்போ சரி போயிட்டோம். ஆனால் அம்மா அப்பா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஐ கேன் மீட் சோ மெனி கேர்ள்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக காலேஜில் படிக்கிற பையன் போயிட்டார். அந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக கேம்ப் வச்சுட்டாங்க.
இவர் போனால் ஒன்லி பாய்ஸாக இருக்காங்க, கேர்ள்ஸே காணும். எல்லாம் புலம்புறாங்களா, ஐயோ என்னடா எல்லாம் அங்கே வந்து மேட்ச் மேக்கிங்லாம் நடக்குமா. அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரான், எங்கள் வீட்டில் உட்காந்து மிளகால் போட்டு எங்கள் அம்மா அப்பா ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. அதாவது சிரிச்சிட்டு சொன்னால் கூட ஹீ நியூ த வேல்யூ ஆஃப் த ப்ரேயர். அவர் சிரிச்சுட்டு என்ன சொன்னார், டேய் எங்கள் வீட்டில் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, யுவர் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் டைம் கொடுங்க. ஒரே ஒரு இது கடைசி ஒரு எச்சரிப்பின் வசனம், அது என்னென்னா நீதிமொழிகள் 18:19 வாசிக்கலாமா யாராவது? நானே சொல்லிடுறேன். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபங்கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இதில் ஒரு புக்கில் படிக்கும்போது ஒரு காட்லி மேன் எழுதுகிறாரு, அது பைபிள் இதில் வந்து கோபம் கொண்ட சகோதரனைன்னு போட்டிருக்கு, அஃபெண்டடுன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அஃபெண்டட்னா கோபம் இல்லை, மனம் புண்பட்ட. ஸோ மனம் புண்பட்ட சகோதரனைன்னு இருக்கிறத அந்த சகோதரனைன்ற இடத்துல பிள்ளைகளைன்னு போட்டு வாசித்து பார்ப்போன்னு. அப்போ இப்போ எப்படி இருக்கும்னா, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் மனம் புண்பட்ட பிள்ளையை வசப்படுத்துவது அரிது. என்னடா பைபிள் வார்த்தையெல்லாம் மாற்றுறீங்கன்னு யோசிச்சிடாதீங்க. ஸோ இது வந்து ஆனால் பைபிளில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அஃபெண்டட்னா மனம் புண்பட்டதான், சகோதரன்றது நம்ம பிள்ளைகளையும் நினச்சி பார்க்குறோம் அந்த நேரத்தில். அப்படின்றப்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஏதாவது பிள்ளைங்களை வந்து சின்ன வயசுலேயே புண்படும்படியாக நம்மளுடைய உறவு காயப்பட்ட உறவாக இருந்துச்சுன்னா பின்னாடி கண்டிப்பாக அவங்களை வசப்படுத்துறதுனா என்ன, இதில் வந்து இங்கிலீஷ் பைபிளில் ஹார்டர் டு வின் பேக்குன்னு போட்டிருக்கு. அவங்கள திரும்பி நம்ம கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். போத் சைட்ஸ் வில் பி லூசர்ஸ். ரெண்டு பக்கமே நம்ம இழந்தவர்களாக காணப்படுவோம். இந்த வயசு வந்த பிறகு நம்ம அப்புறம் அந்த வயசில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம அடிச்சுக்கிறதுலையோ அழுகிறதுலையோ அர்த்தம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிற மாதிரி பிள்ளைங்களை வந்து அந்த ப்ராப்பராக அவங்களோட நம்ம ஒழுங்கான ரிலேஷன்ஷிப்பு, இன்னும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கொண்டு வரும்போது டீன்ஸில் வந்து நம்மளை அவங்க நேசிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளை புண்படுத்த அவங்க யோசிப்பாங்க. நம்மளை ப்ளீஸ் பண்ணணும், பிரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஈஸியாக நம்ம சொல்கிறத கேட்பாங்க, ஒபே பண்ணுவாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். தேங்க்யூ.